நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா ஒரு 4-5 விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கணும். எதை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்கணும்? இந்த பொருள் எத்தனை பேருக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த பொருள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வீடுலேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னா இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தான் இது சேல் ஆகிட்டுருக்கு. ஒரு டிமாண்டான ஒரு ப்ராடக்ட்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இதை மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலாம். மார்க்கெட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிராண்டடாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்கும் இந்த பிஸ்னஸில் கிடையாது. நம்ம சேர்த்து வச்சோம், இப்போ ஃபுட் ப்ராடக்ட்லாம் பண்ணுறோம், 1 மாதம் 2 மாதம் ஒரு 6 மாதம் இப்படி ஒரு டைம் இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி டைம் கிடையாது. நம்ம ரொம்ப நாள் வச்சு இதை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கான ரா மெட்டீரியல் அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இது எந்தெந்த மாதிரியான இடத்துல பயன்படுதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், பார்சல் ஆஃபீஸ், கொரியர் ஆஃபீஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல் ஷாப்பு, பேக்கேஜிங் பண்ணக்கூடிய இடங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ஜெராக்ஸ் ஷாப்ஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய இடத்துல பயன்படுது. ஒரு சின்ன பொருள் இவ்வளோ இடத்துல பயன்படுது அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின்னுங்க. இந்த ஸ்டாப்லர் பின் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே ஃபைல் பண்ணுறதாகட்டும், ஒரு ஆஃபீஸில் இல்லை காலேஜ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இதற்கு ஒரு மாற்று அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடையாது. ஸ்டாப்லர் பின் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இதில் ஒரு 10 பிராண்டு சொல்லுங்கள் அப்படின்னாக்கா உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு பிராண்டட் அப்படிங்கிறது அதிகமாக கிடையாது. அதனால நம்ம இன்றைக்கி ஸ்டாப்லர் பின் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வனைஸ்ட் அயன் ஒயர். நல்ல ஒரு அயன் ஒயர் உங்களுக்கு ரோலாகவே கிடைக்கும். நீங்கள் இது வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் காமர்ஸ் வெப்சைட்டில் வாங்கினா இந்தியா மார்ட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 0.5 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கக்கூடிய அந்த ஒயர்ஸ் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஸ்டாப்லர் பின்னில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதும் இருக்குது, ரொம்ப பெருசும் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், தயாரிச்சுக்க முடியும். இதுக்கான ப்ராசஸ் நான் வச்சுருக்கேன் பின்னாடி வீடியோவில், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸஸ் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் பாக்ஸஸ் தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துல சொல்லி நீங்கள் அதை மேக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான மெட்டல் ஒயர்ஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறமா இதை மிஷினில் நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணும்போது இந்த மாதிரி ரோலிங்காக இருக்கும். இந்த ரோலிங்காக இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டன் ஆக்கணும். ஏன்னா நீளமாக ஆக்கினா மட்டும்தான் நம்ம ஸ்டாப்லர் பின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டனிங் ஆக்கிற ப்ராசஸ் தான் இப்போ இங்கே நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்றோட ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஜாயினிங் ப்ராசஸ் இந்த இடத்துல நடக்குது. நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த ஒயரை தட்டையாக்குற ப்ராசஸ் நடக்குது. இந்த தட்டையாக்குனதுக்கு அப்புறமா இது நேராக அதுக்குள்ளே போகும்போது கரெக்டான அளவுகளில் வெட்டப்பட்டு இது என்ன செய்யப்படுது, ஸ்டாப்லர் பின்ஸாக உங்களுக்கு வெளியில் வருது. இவ்வளோதாங்க இதில் ப்ராசஸ். இது நம்ம எதுவுமே நம்ம தனித்தனியாக செய்ய போகிறது கிடையாது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். உங்களுக்கு நிறைய ஆட்களும் இதுக்கு தேவை கிடையாது. 1 ஆள் 2 ஆள் இருந்தால் போதும். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்மியான ரேட்லேயும் கிடைக்கிது, அதிகமான ரேட்லேயும் கிடைக்கிது. இதுக்கான லைசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதாரணமாக ட்ரேட் லைசன்ஸு லோக்கல் முனிசிபாலிட்டியில் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லோன்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதுலேருந்து லோன்ஸ் வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போது மிஷின்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லட்சத்துக்கு நீங்கள் மிஷின்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாக்கா நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அளவில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரியான ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் கிடைக்கிது. அந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி இந்த தொழிலை ஈஸியாக தொடங்கலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ரா மெட்டீரியலுக்கு அப்படிங்கும்போது ஒரு லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் ரா மெட்டீரியல் வச்சுக்கலாம். 1 லட்ச ரூபாய் நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இந்த தொழிலை நீங்கள் ஈஸியாக தொடங்க முடியும்.
நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட்டில் பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக ஸ்டாப்லர் பின்னோட ரேட்டை பாருங்கள். ஒரு ஹோல்சேல் ரேட்டாக நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது ₹6 அந்த லெவலில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுவே ₹4.60 கூட கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளோட தயாரிப்பு செலவு எல்லா செலவும் உட்பட உங்களுக்கு ஒரு ₹2 தான் வரும் ஒரு பாக்ஸ் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு. அந்த ₹2க்கு தயாரிக்கக்கூடிய பொருளை நீங்கள் ஹோல்சேல் ரேட் அப்படிங்கும்போது ₹4.50 நீங்கள் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். ஆனால் ரீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இதோட விலைகள் பாருங்கள், ஒரு 20 பாக்ஸ் வந்து உங்களுக்கு ₹195 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் இதில் இருக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே இதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியும். ஹோல்சேலாக இருக்கும்போது உங்களுக்கு டபுளாக லாபமும், ரீட்டெயிலாக போகும்போது ட்ரிபிளாக லாபமும் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இது இருக்குது. அப்போ மார்க்கெட்டிங் எங்கெங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அலிபாபா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஹோல்சேலாக பார்க்கும்போது இந்தியா மார்ட், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். இது போக நீங்கள் நார்மலாக சாதாரணமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸு, ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு, ஹோல்சேலர்ஸ்ட்டு, ரீட்டெயிலர்ஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம எந்த சேல் வேணாலும் பண்ணிக்க முடியும். அது போக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டெக்ஸ்டைல் ஷாப்ஸில் நீங்கள் விற்க முடியும். கொரியர் ஆஃபீஸர்ஸில் விற்க முடியும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.